ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டேகோடு வித் ரசூல். அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிலிப்பைன்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் எரிசக்தி தட்டுப்பாடு. அடுத்தது ரஷ்யா உக்ரைன் மேலே 1000 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல். சவுதி அரேபியா மற்றும் துபாய் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கூட்டு சேர்ந்து அமெரிக்காவுடன் கூட்டு சேர்ந்து ஈரான் மீது போரா. இது சம்பந்தமாக மற்றும் பல செய்திகளை இதில் உள்ள இருக்குது. நம்ம வாங்க பார்ப்போம். நான் உங்கள் டேகோடு வித் ரசூல் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது இது சம்மந்தமாக டீட்டெயில்ஸாக பார்ப்போம் வாங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இந்த எரிசக்தி தட்டுப்பாடுகள் இன்னும் ஒரு வாரங்களில் அனைத்து நாடுகளிலுமே எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு சில நாடுகள் அவசர நிலை பிரகடனமும் படுத்தியிருக்காங்க இந்த எரிசக்தி தட்டுப்பாடு காரணமாக. அதில் முதன்மையாக பிலிப்பைன்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு, பெட்ரோல் மற்றும் கேஸ் ஆகிய அனைத்தும் தட்டுப்பாடு நிலை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. மேலும் இது சார்ந்து இன்னும் ஒரு டோட்டலாக மொத்தமாக 15 நாடுகளில் இது மாதிரி நிலவுவதாக செய்திகள் ஊடக வாயிலாக வந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் காலப்போக்கில் இன்னும் எந்த அளவுக்கு அதனுடைய பாதிப்பு தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அறிஞ்சிக்க போகிறோம். அடுத்தபடியாக என்னென்னா, ரஷ்யாவினுடைய நேற்று பார்த்த ரஷ்யாவினுடைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் உக்ரைன் மிக கடுமையான தாக்குதல் நடத்தி அதனுடைய உற்பத்தியெல்லாம் அழிச்சிருந்தாங்க. அதுக்கு பதிலடி செய்யும் விதமாக ரஷ்யாவானது நேற்று நைட்டு மட்டும் கிட்டத்தட்ட ஆக்ரோஷமாக 1000 ட்ரோன்களை கொண்டு உக்ரைன் மீது மிகப்பெரிய கடும் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இது உக்ரைன் முழுக்க கடும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு செய்திகள் வருகிறது. மேலும் இந்த தரைப்படையை ஈரானுக்கு அனுப்ப போவதாக யார் சொன்னது? செய்தியாளர்களிடம் பேசி கொண்டு இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப், அது அமெரிக்காவுடைய அதிபரானவர், நேற்று சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் கிட்டத்தட்ட எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டோம். நாங்கள் ஈரான் கார்க்கு தீவை கைப்பற்றுவதற்கு தரைப்படையை அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று செய்தி சொல்லியிருந்தாங்க செய்தியாளர்களிடம். அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக ஈரானினுடைய பழமை வாய்ந்த செய்தி ஊடகமான IRIB ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் கார்க்கு தீவை கைப்பற்றும் நோக்கத்தில் ஈரான் உள்ள தரைப்படை இறங்குமேயானால் நாங்கள் கடும் பதிலடி தாக்குதலை அதுக்கு நிகழ்த்துவோம். நாங்கள் செய்யக்கூடிய தாக்குதலை உங்களால் சமாளிக்க முடியாமல் நீங்கள் யாரை கொண்டு இறக்க நினைக்கிறீங்களோ அவங்கள அனைவர்களும் உயிரோடும் திரும்பக்கூடிய நிலையில் இருக்க மாட்டாங்க அப்படின்றதையும் ஒரு கடும் எச்சரிக்கையாக விட்டுறது இல்லாமல், மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஒரு துபாய், அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பஹ்ரைன், அந்த 2 நாடுகளினுடைய கடல் பரப்பை அவங்க முழுவதுமாக நாங்கள் கைப்பற்றிடுவோம், கைப்பற்றி அதை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துருவோம். நீங்கள் இந்த தவறை செஞ்சீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக இந்த ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் உள்ள வரைபடத்தையே மாற்றி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கடும் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சவுதி அரேபியா மற்றும் துபாய், இப்போது ரீசெண்டாக வர செய்தி என்னென்னா, சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து இஸ்ரேலோட கூட்டாக சேர்ந்து திரும்பவும் ஈரான் மீது போர் தொடுக்க போகிறோம், மீண்டும் தாக்குதலை பலப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு. அதுக்கு அவங்க மிக கடுமையான முறையில் பதில் தாக்குதல் செய்யக்கூடிய எந்த எல்லைக்கும் போகக்கூடிய வகையில் அவங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதை சப்போஸ் இந்த மாதிரி அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு, இஸ்ரேல் கூட சேர்ந்துக்கிட்டு சவுதியோ அல்லது ஐக்கிய அரபு எமிரேட்ஸோ இந்த தவறுதலான ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா மிக கடுமையான உள் சேதங்களை அனைத்து நாடுகளும் எந்தெந்த நாடுகள் அவங்களுக்கு உதவியாக திரும்பவும் அந்த இராணுவ பேஸை பயன்படுத்துறதுக்கு அனுமதித்து திரும்பவும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த தாக்குதலை நடத்தணும்னு நடத்திட்டாங்க அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்லேயும் மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய IRGC படைப்பிரிவானது மேலும் ஒருத்தரை அவங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் தெரியும் யார்
என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலஸ்தீன மக்களுக்கு அவங்க அனுபவித்த வேதனைகளையும் அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட அந்த அழிவு இஸ்ரேல் மூலிமா அப்போ வந்து அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டும் சேர்ந்து தான் அவங்க மேலே தாக்குதல் நடத்தி அவங்கள அழித்தாங்க, இன அழிப்பு செஞ்சாங்க, அவங்க கலாச்சாரத்தை அழித்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாருமே துணையாக தான் இருந்தாங்க. அதாவது வளைகுடா நாடுகள் எல்லாமே அப்போது வந்து யாருமே ஈரானை தவிர மீதி இருக்கக்கூடிய சவுதியோ துபாயோ குவைத்தோ கத்தாரோ எந்த நாடுமே வந்து கத்தார் ஒரு வகையில் நல்ல நடுநிலையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கத்தார் ஒரு வகையில் சேர்த்துக்கலாம். கத்தார் உண்மையிலேயே இப்போ கூட அந்த போர் சூழலில் இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஊடகத்துக்கு, நாங்கள் இந்த திரும்பவும் தரைப்படையை இறக்கி ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாலும் கூட நாங்கள் இந்த போரில் கலந்துக்க மாட்டோம், நாங்கள் நடுநிலையே தான் இருப்போம், நாங்கள் வந்து இதுலேருந்து விலகிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கத்தார் வந்து இதில் வந்து அங்கே உள்ள சுச்சுவேஷனை முழுசாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஈரானுடைய பதிலடி வந்து கடுமையாக இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க இதுலேருந்து விலகிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் துபாய் சவுதி அரேபியா மட்டும் இதில் வந்து அவங்க மீண்டும் இஸ்ரேல் கூடயும் அமெரிக்கா கூடயும் சேர்ந்துக்கிட்டு திரும்பவும் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மிகவும் கடுமையான எச்சரிக்கையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த இஸ்ரேல் கூட சேர்ந்துக்கிட்டு பாலஸ்தீன மக்களுக்கு விளைவிச்ச அநீதிக்கு அவங்க வந்து இது விலையை வந்து அவங்க கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஈரான் வந்து அதுக்கு பதில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜிசிசி நாட்டில் வந்து பஹ்ரைன் கத்தாரும் போய் இதில் முறையிட்டிருக்காங்க. ஐநாவில் போய் இடையில முறையிட்டு இருந்திருக்காங்க. இடையில முறையிட்டதுக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே நீங்கள் செஞ்சது அவங்களும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நிறைய முறைகள் வந்து ஐநாவில் வந்து ஈரான் முறையிட்டாங்க, ஜிசிசி நாடுகள்லாம் முறையிட்டாங்க. இஸ்ரேல் இந்த மாதிரி அத்துமீறி பாலஸ்தீனத்தில் தாக்குதல் நடத்துகிறாங்க, எல்லாமே தாக்குதல் நடத்திக்குள்ள ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் எந்த தீர்மானத்தையும் மதிக்கலை. அவங்க சொல்கிற ஐநாவில் போடுற கண்டிஷனை அவங்க எதையுமே ஏற்கலை. அப்படின்னு இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து இஸ்ரேல் கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றும் போது அவங்க அதுக்கு அதே மாதிரி தான் அவங்களும் பதில் சொல்கிறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு தான் ஐநா வந்து ஒரு எதிர்க்கமே ஒரு இது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு இதாக தான் ஐநாவை பார்க்கப்படுறாங்க. அவங்க வந்து சமாதானமாக பேசுவாங்க, நீங்கள் கண்டனம் தெரிவிப்பாங்களே தவிர மீதி அவங்களுக்குன்னு ஒரு மிலிட்ரியோ அல்லது இராணுவமோ அது போலீஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நெதன்யாகு வந்து அதாவது போர்க்குற்றவாளின்னு சொல்லிட்டு கோர்ட்டே தீர்ப்பு தெரிவிச்சு அவரை கைது பண்ணுறது கூட அவங்களால முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட போலீஸு கிடையாது, அவங்கக்கிட்ட இராணுவம் கிடையாது, ஐநாக்குன்னு ஒரு தனி அதிகாரம் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே கண்டனமும் ரிக்வெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாங்களே தவிர அவங்கள்ட்ட வேறு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை வந்து அவங்க ஈரான் வந்து இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல, அதை பற்றி கவலையும் பண்ணல, அதை மதிக்கவும் இல்லை. அடுத்தபடியாக என்னென்னா, இதை வந்து செங்கடல் இதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது சப்போஸ் ஈரான் மேலே தரைப்படையை இறக்கி இவங்க கார்கு தீவை கைப்பற்றும் விதமாக இவங்க மற்ற செயல்பாடுகளை இறங்கிட்டாங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி பாபுல் மந்தமும் இருக்குது. செங்கடல் பகுதியில் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஏற்கனவே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணவங்க ஹவுதிஸ் பழங்குடியினர் மக்கள், ஏமன் பகுதியில் இருக்கிறவங்க, இவங்க கடற்கரை ஓரமாக இவங்களும் அந்த சனாங்கிற இதை தலைமையாக கொண்ட ஹவுதிஸ், இவங்க அந்த நாட்டுடைய குடிமகன்கள். அவங்க தான் இதை வந்து அந்த ஏமன் போர் பகுதியை ஆட்சி செய்கிறாங்க, செங்கல் பகுதியை அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. அவங்க மேலே அமெரிக்காவே வந்து அந்த போரில் வந்து நீங்கள் அதில் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக போய் நின்று அடித்தப்போ கூட அமெரிக்கா மற்றும் கிட்டத்தட்ட 12 நாடுகள் சேர்ந்து ஹவுதிஸ் மேலே தாக்குதல் நடத்துனாங்க. இந்த மாதிரி நீங்கள் செங்கடலை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 12 நாடுகளையும் தெரிச்சு ஓடுற அளவுக்கான இவங்களுடைய தாக்குதல் வந்து அங்கே இருந்துச்சு. அப்போ எல்லாருமே அந்த நியூஸை பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிங்கிறப்ப எல்லா நாடுகளுமே ஆஸ்திரேலியா உள்பட அந்த இதில் இருந்தாங்க, அந்த கூட்டமைப்பில் இருந்து தான் அவங்கெல்லாம் பின்வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐரோப்பிய நாடும் அப்போ செங்கடல்லேருந்து அவங்க ஹவுதிஸ்கிட்டேருந்து சமாளிக்க முடியாது, அவங்க தாக்குதலை வந்து எதிர்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு விலகுனாங்க. அப்போவே அமெரிக்காவினுடைய ஒரு போர்ப்படை தளபதி கடற்படை தளபதி அவரே வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு. இதுவரையில் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நாங்கள் இப்போ அனுபவித்ததே கிடையாது. இந்த செங்கடல் பகுதியோ மற்ற எந்த நாட்டுடனும் போர் சூழலில் இந்த கடற்படை தளத்தில் அடி வாங்கின மாதிரி வேறு எங்கேயுமே நாங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி இருக்கும்போது இப்போ ஹவுதிஸ் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு போர் சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா வரும்
காலங்களில், அதாவது அடுத்தடுத்த வாரத்தில் இது உண்மையிலேயே இந்த போர் மேலும் பெருசாக ஆகக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். ஏன்னா இதனால் பாதிக்கப்படக்கூடியவங்க நம்ம பொதுமக்கள் தான். எல்லா ஊரில் எல்லா நாடுகள்லையும் பாதிக்கப்படுறது பொதுமக்களாக தான் இருப்பாங்க. போர் வேறு இடத்துல நடந்தாலும் பாதிப்பு மக்களுக்கு தான். அதனால் அவங்க வந்து திரும்பவும் இதை ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. பாபுல் மந்தத்தை, அதாவது செங்கடல் பகுதியை மீண்டும் நாங்கள் கண்ட்ரோலுக்கு எடுப்போம், நாங்களும் அதில் வந்து எந்த கப்பலும் போகாத அளவுக்கு தடை செய்யக்கூடிய நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு கலக்கத்திற்குள்ளான ஒரு செய்தியாக தான் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். இன்றைக்கி அமெரிக்காவினுடைய அதாவது அதிபர் செய்தி மாளிகையில் அது செய்தியாளர்கள் கேட்கும்போது அங்கே உள்ள குடியரசுக் கட்சி ஒரு உறுப்பினர் செனட்டர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் கப்பல்கள்லாம் போயிட்டு வர்றதுக்கு காசு கொடுத்தோமா அப்படின்றதுக்கு இல்லை அப்படின்னு யாருக்கு சொல்கிறா? ட்ரம்ப் சொல்கிறார், இல்லை கொடுக்கல, இப்போ எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேள்வி கேட்குறாரு. அதுக்கு வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு, ஆமாம் 2 மில்லியன், ஜஸ்ட் 2 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். ட்ரம்ப் வந்து மிக கடுமையாக அங்கே உள்ள செனட்டர்களும் மீண்டும் அவரை சார்ந்த டொனால்ட் ட்ரம்பை சார்ந்த கட்சியை சார்ந்தவர்களும் இப்போ வந்து ட்ரம்பை மிக கடுமையாக விமர்சிக்க அளவுக்கு அவருடைய நடவடிக்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. பங்குச்சந்தை வீழ்ச்சி மற்றும் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் டொனால்ட் ட்ரம்ப்ங்கிற ஒருத்த மனிதனுடைய நடவடிக்கை தான். தேவையில்லாத இந்த போரை உருவாக்குனது மற்றும் அடுத்து இந்த மாதிரி ஒரு சில தேவையில்லாத நடவடிக்கைகள் மேலே திரும்ப அந்த போர் சூழலை வந்து சமாதானம் என்கிற பேரில் சமாதானப்படுத்தக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் மேலும் போரை வந்து அதிகப்படுத்தக்கூடிய நடவடிக்கையாக தான் இவரோட நடவடிக்கை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தீர்வு காணக்கூடிய எந்த செயல்பாடுமே இவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை விமர்சிக்க தான் செய்கிறாங்களே ஒழிய அவர் யாரும் பாராட்டவில்லை. இதை போர் மையமாக கொண்டு நல்லா நீங்களே பாருங்கள், இப்போ நம்ம நாட்டில் வந்து பெட்ரோல் விலை அதிகரிக்கிறது, தங்கத்தோட விலை வந்து குறையுது, அப்போ கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்குது, டாலரோட விலை என்ன பண்ணுது, டாலரோட விலை வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறதுனால ஒவ்வொரு நாட்டிலையும் பங்குச்சந்தை வீழ்ச்சியின் காரணமாக எல்லாமே வந்து பாதிப்புக்கு தான் உள்ளாகிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானத்தில் கூட இந்த பாதிப்பு கண்டிப்பாக வரும் காலங்களில் எதிரொலிக்கும். அதாவது டாலருடைய மதிப்பு அதிகரிக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடையுதுன்னு தான் அர்த்தம். ஒரு சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இப்போ ரூபாயின் மதிப்பு வந்து இப்போ ஒரு டாலருக்கு ரூபாயின் மதிப்பு ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு 90 ரூபா இருக்குன்னு வைங்களேன், 92 ரூபா இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அப்போ நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருளானது 100 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அந்த பொருளை அதே வந்து வீழ்ச்சி அடையுது, டாலர் வந்து வீழ்ச்சி அடையுதுனாக்கா அந்த நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு வந்து 90 ரூபாய்க்கு வரும். அப்போ நம்ம நினைக்கக்கூடாது ரூபா வந்து சரியுது அப்படின்ட்டு. அதுதான் ரூபாயினுடைய மதிப்பு அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ 90 ரூபாய்க்கு ரூபா வருது, டாலர் வந்து கம்மியாகும். அப்போ ரூபா கம்மியாகுதுன்னா அந்த 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை நம்ம கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அந்த பொருளை வந்து இன்னும் கம்மியாக நம்ம காசு கொடுத்து வாங்குவோம். அதே பொருளை 80 ரூபா கொடுத்து வாங்குவோம். அதே வந்து கூடுது 92 ரூபாய்க்கு திரும்பவும் நம்ம இந்தியன் ரூபியா வந்து ஒரு டாலருக்கு ஏறுது அப்படின்னாக்கா அதே பொருளை வந்து நம்ம 100 ரூபா 150 ரூபா இப்படி கொடுத்து தான் வாங்குவோம். நம்ம அன்றாடம் வாங்கக்கூடிய பொருள்கள் செலவுகள் அதிகமாகும். நம்மளுக்கு வருமானம் அதே வருமானம் தான் வரும், ஆனால் செலவுகள் அதிகரித்து விடும். அந்த காசை 100 ரூபா கொடுத்து வாங்குற பொருளை நம்ம அன்னைக்கு போய் 200 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா. அது டாலர் வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா நம்ம வந்து 200 ரூபா கொடுக்குற பொருளை வந்து 100 ரூபா கொடுத்து தான் வாங்குவோம். அதே பொருள் நம்மளுக்கு கிடைச்சிரும், ஆனால் வந்து ரூபா வந்து கம்மியாக தான் நம்ம கொடுப்போம். அது மாதிரி டாலருடைய வீழ்ச்சி இருக்கணும், இந்தியன் ரூபாயோட மதிப்பு வந்து அதிகரிக்கணும். அப்போ நம்ம ஐஎன்ஆர் வந்து குறையணும், ஐஎன்ஆர் வந்து ஒரு டாலருக்கு குறையணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு அதிகரித்தா தான் பொருளாதாரத்தில் இப்போ நம்ம வந்து அதிகமாக எல்லாத்தையும் அடைய முடியும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும். இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஒரு போர்ச்சூழல் தான். இந்த போர்ச்சூழலுக்கு தேவையில்லாத போரை உருவாக்குனது இந்த டொனால்ட் ட்ரம்ப் போன்ற அமெரிக்க அதிபர்கள், அது மாதிரி ஆட்சியாளர்கள், தேவையில்லாத முடிவுகள், இது மாதிரி போயிட்டுருக்கு. அடுத்தபடியாக என்னென்னா ரஷ்யாவோடது மேலும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு
லாட்வியாங்கிற நாட்டில் ஒரு சிறிய தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க. இதுக்கு லாட்வியா நாடு மிக கடுமையான கண்டனமும் இதுவும் தெரிவிச்சிருக்காங்க. அது உடனே வந்து ஆர்டிகல் 5 பயன்படுத்தணும், அதை பயன்படுத்தணும், இதை படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மாதிரி யாருக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏற்கனவே வந்து போலாந்தில் விட்டுருக்காங்க, ட்ரோனுங்க தாக்குதல் அதெல்லாம் நடத்தியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் கடைசியில் யாருன்னு பார்த்தா உக்ரைன் தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் ஆர்டிகல் 5ங்கிறது வந்து ஐரோப்பிய யூனியனில் ஒரு இது, அந்த 32 நாடுகளில் எந்த நாட்டு மேலாவது யாராவது தாக்குதல் நடத்தினாக்கா அந்த 32 நாடுகளுமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக போய் போர் எடுத்துருவாங்க. அவங்க தனியாக போய் போர் செய்ய மாட்டாங்க. அதுக்கு தான் அந்த ஆர்டிகல் 5 அதை பயன்படுத்துறதுக்கு. இன்னைக்கு என்னென்னா உக்ரைனானது துருக்கி கப்பலில் வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. துருக்கி கப்பல் வந்து கேஸ் கேஸ் கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு வரும்போது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் இந்திய கப்பல் மேலே ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இன்றைக்கி துருக்கிய கப்பல் மேலேயும் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது எதுக்குன்னா ரஷ்யாவினுடைய இப்போது வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் இல்லை ஸ்டாக்கு அப்படின்ற எரிசக்தி தட்டுப்பாடை இப்போ போக்கும் விதமாக ஒட்டுமொத்த நாட்டுக்கும் எங்கே இந்த சப்ளை ஆகுது அப்படிங்கிறப்ப ரஷ்யாட்டேருந்து தான் எல்லா நாட்டுக்கும் இப்போ வந்து அதிகமாக சப்ளை ஆகுது. அப்படிங்கிறப்ப ரஷ்யாவுக்கு இதனால் வருமானங்கள் அதிகரிக்கும், ரஷ்யாவினுடைய வருவாய் மற்றும் பண மதிப்பு அதிகரிக்கும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யாவை இதுலேருந்து நம்ம வீழ்ச்சி அடையணும், இதில் வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு காரணத்தால் இப்போ உக்ரைன் அதிபர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ரஷ்யா கப்பல் ரஷ்யாவிலேருந்து எங்கெங்கே இதெல்லாம் எண்ணெய்கள் கச்சா எண்ணெய்களை ஏற்றிக்கிட்டு வெளியாகுதோ அந்த கப்பல்களாக பார்த்து அடிக்கிறாங்க. இது வந்து போகிற போக்கில் இது அதிகரிச்சிச்சுனாக்கா மேலும் இந்த போர் சூழல் வெறும் சங்கடத்தை மனிதர்களுக்கு ஏற்படுத்தும், மக்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல் அதாவது F-18 போர் விமானமானது மேலும் இன்றைய ஈரான் IRGC-யால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருகிறது. ஏற்கனவே F-35, F-18, F-15, F-16 நிறையா அது மாதிரி ஒரு 40க்கும் மேற்பட்ட யாரும் அடிக்கவே முடியாது, தாக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த போர் விமானங்கள் எல்லாத்தையுமே இந்த போரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈரான் சர்வசாதாரணமாக சுட்டு வீழ்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதோட கணக்குகளை, அதனுடைய உண்மை தரத்தை அமெரிக்காவானது மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை சொன்னாக்கா அதனுடைய பங்கு குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வியாபாரம் சுத்தமாக படுத்துகிறோம். அதோட இது வந்து மேலும் அடுத்த நாட்டில் வந்து அதை வந்து ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. மேலும் அதோடைய வருமானங்கள் இருக்காது. அந்த போர் இவங்களுக்கு சம்பாதிக்கிறதே வந்து போர் தளவாடங்களையும் மற்றும் ஆயுதங்களை ஏற்றுமதி, இதில் தான் அவங்களுடைய GDP எல்லாமே அதிகமாகிட்டுருக்கு. அதை வந்து அப்படியே குறைஞ்சிரும். அப்படிங்கிறதுனால அவங்க உண்மை நிலவரத்தை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் இருக்கக்கூடிய செய்தி சேனலானது இது சம்மந்தமாக எல்லாத்தையும் வெளியிட்டு தான் வராங்க. அதே மாதிரி ஸ்கை செங்கடல் மற்றும் நியூயார்க் டைம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இது இப்போ நடந்துகிட்டு இருக்க போர் சூழலில் இப்போ திரும்பவும் சவுதி சல்மான் திரும்பவும் வந்து ட்ரம்ப் கிட்ட சொன்னதாகவும் ட்ரம்ப் ஒரு செய்தியாளர்களிடம் பேசும்போது சொல்லியிருக்காரு. மேலும் வந்து சவுதி சல்மான் வந்து எங்களோட ஆதரவாக தான் இருக்கார். இப்போ வந்து நாங்கள் திரும்ப ஈரான் மேலே போர் தொடுக்கிறதுக்கு அவர் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு தரேன், நீங்கள் இதை சேர்ந்து நம்ம 2 பேரும் இணைந்து தாக்குவோம் ஈரானில் வந்து இஸ்லாமிய குடியாட்சியை நீங்கள் வந்து நிறைவு பண்ணுங்கள், இது வந்து ஆட்சி வந்து மக்களுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இல்லாததெல்லாம் சொல்லி மேலும் இந்த போரை வந்து விரிவுபடுத்தும் விதமாகவே அந்த சவுதி மன்னரானவர் இந்த மேலும் ஏற்கனவே இப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணமே அவங்க ஐதலாக கம்பெனியை கொன்னது. இது எல்லாத்துக்குமே ஏற்கனவே சொல்கிறாங்க. அவர் வாயாலேயே சொல்லியிருக்காரு, ட்ரம்ப் சல்மான் என்கிட்ட சொன்னதுனால தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திரும்ப அதே உறுதிப்படுத்தும் விதமாக சவுதி மன்னரானவர் திரும்ப இஸ்ரேல் அமெரிக்காவை கூட்டு சேர்த்துக்கிட்டு திரும்ப ஈரான் மேலே போர் தொடுக்கணும், திரும்ப ஈரானை அழிக்கணும் அப்படின்ற ஒரு பாணியிலே செயல்படுறது வந்து மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை நம்ம கருதணும். ஏன்னா இது வந்து மேலே போர் சூழலையும் போர் கோபத்தையும் அதிகரிக்குமே தவிர இது குறைக்காது. மேலும் அவங்களுடைய கோபத்தை அதிகரித்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர அது குறையாது. ஈரானுடைய காத்தமுல் அன்பியாங்கிற ஒரு படைப்பிரிவானது இறுதியாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மாதிரி சவுதியும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் சேர்ந்து மேலும் இஸ்ரேல் அமெரிக்காவோட சேர்ந்து நம்ம எதிர் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உளவு செய்தி வந்ததை அடுத்து காத்தமுல் அன்பியா ஒரு அறிவிப்பை ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி கூட ஒரு 6 நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலை எதிர்த்தாங்க. அப்போ வந்து ஒரு புரிதல் இல்லாமல், ஒரு சரியான இராணுவ நடவடிக்கை இல்லாமல், சரியான ஒரு தெளிவு இல்லாத ஒரு 6 நாளில் வந்து 6 நாடுகள் 6 நாளில் விழுந்தது தான் சரித்திரம். அன்னைக்கு
இருந்த பிம்பம் என்னன்னா, இஸ்ரேல்னா யார், இஸ்ரேல்னா ஒரு மிகப்பெரிய நாடு, இஸ்ரேல்னா ஒரு யாருமே தொட முடியாத ஒரு நாடு, இஸ்ரேல் அமெரிக்கான்னா யாராலையும் அழிக்க முடியாது, அடிக்க முடியாது, எதிர்த்து நின்னாலே அழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதை ஈரான் போன ஜூன் மாதத்துலேயே பார்த்துருந்தோம். 12 நாள் யுத்தத்துலேயே வந்து சுக்குநூறாக உடச்சிட்டாங்க. இஸ்ரேல்னால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உடச்சி சுக்குநூறாக ஆக்கிட்டாங்க. 12 நாள்லேயே அழுது காலில் உழுவாத குறையாக வந்து என்ன செஞ்சாங்க, போர் நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மூலிமா, அதுவும் B-2 பாம்பர்ஸ் மூலிமா ஒரு தாக்குதல் நடத்தி அப்போ போர் முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அது வந்து ஈரான் தான் அப்பயே சொன்னாங்க, நாங்கள் தான் இறுதியாக தாக்குதல் நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க இறுதியாக கத்தாருடைய ஏர்பஸ், அமெரிக்கா ஏர்பஸில் அடிச்சுட்டு தான் போர் நிறுத்தினாங்க. ஏன்னா அது வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் அடித்தாங்க. இது மாதிரி எங்களால் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை முழுவதுமாக அந்த அமெரிக்கா பேசஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணி அன்னைக்கு எடுத்துக்காட்டுக்கு செஞ்சாங்க. இன்றைக்கி உண்மையாகவே அது எல்லாத்தையுமே அழித்து தட்டுட்டாங்க. அழித்து அமெரிக்காவுக்கு நாங்கள் யார் அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க. எந்த நாடுமே வந்து அமெரிக்காவை எதிர்த்து போர் செய்யலை, எந்த நாடுமே எதிர்த்து ஒரு இராணுவ நடவடிக்கை எடுக்க பயந்துக்கிட்டு இருந்த நிலையில் ஈரான் வந்து துணிச்சலாக எவ்வளவு இதையும் மீறி கட்ஸாக நின்று அடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்க இறைவன் மேலே வைத்திருக்க ஒரே நம்பிக்கை தான். அவங்க இப்பயே சொல்கிறாங்க என்னன்னா, நாங்கள் தனியாக தான் நிற்கிறோம், எங்களுக்கு கூட இருக்கிறது எங்கள் இறைவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கி ஈமானோடு நிற்கிறாங்க. ஆனால் இந்த அரபு நாடுகள் எல்லாமே வந்து இன்றைக்கி நாங்கள் தனியாக நிற்கல, எல்லாமே எங்களோட அமெரிக்கா இருக்குது, அமெரிக்கா இராணுவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுவரைலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஊடகத்தில் கூட இதுவரைலாம் எங்களுக்கு துணையாக எங்கள் இறைவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு எந்த அரபிய தலைவர்களும், எந்த இஸ்லாமிய தலைவர்களும், அந்த அரபு வளைகுடா நாடு தலைவர்கள் வாயிலேருந்து இதுவரையிலும் வந்ததாக சரித்திரமே இல்லை. இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. இவங்க மட்டும்தான் ஈமானியம், இறைவனை மட்டும்தான் நம்பி இந்த போரில் நாங்கள் இறங்கியிருக்கோன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. இது இப்படிலாம் பார்க்கும்போது தான் உலக முஸ்லீம்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, உண்மையிலேயே வந்து இவங்க வந்து ஷியா சன்னின்றது வந்து இவங்க வந்து அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டு இது வந்து ஷியா சன்னி எல்லா முஸ்லீம்களும் ஒன்றும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இத்தனை நாளாக இவங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி வச்சுருந்தா தான் இவங்கள வந்து அவங்கள நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க காத்தமுல் அன்பியாளவங்க. அதாவது உங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் இஸ்ரேல் அமெரிக்காவை நம்பி இந்த தளத்தெல்லாம் கொடுத்தீங்க, அவங்க வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த அரபு கண்ட்ரியில் வந்து அவங்க வந்து தளம் அமைக்கலை, அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே உங்களுடைய காசு, உங்களுடைய பணம், உங்களுடைய கச்சா எண்ணெய், உங்களுடைய வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். உங்களுக்காக அவங்க ஒரு தோட்டா கூட செலவு பண்ணி உங்களுக்கு எதிரான உங்களை அடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து இங்கே இருக்கிறது உங்களுடைய காசு, பணம், உங்களுடைய கச்சா எண்ணெய்கள் மற்றும் உங்களுடைய வளங்களை சுரண்டுறது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் சுரண்டி உங்களை அடிமையாக வச்சிருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்குள்ள ஒரு குறிக்கோள். அதுவும் இல்லாமல் இங்கே வச்சிருக்க ஏர்பஸ், எங்களோட இராணுவ தளம் எல்லாமே வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லை, அது வந்து அவங்களுடைய நட்பு நாடான இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க இங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டு வாங்க. நாம் வந்து இந்த அல்லாஹ்வினுடைய திருக்குரானுடைய தலைமையில் நம்ம ஒரு இராணுவ கூட்டமைப்பை ஏற்படுத்துவோம், நாம தான் பாதுகாக்கணும், நம்ம அனைவரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் ஈரானிய IRGC மற்றும் ஈரானிய ஊடகங்கள் எல்லாமே அதை சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம், அமெரிக்காக்காரங்களும் இஸ்ரேல்காரங்களும் உங்களை வந்து பாதுகாக்க மாட்டாங்க, நமக்குள்ளே ஒற்றுமை இருந்தால் நாம பாதுகாத்துக்கலாம், இப்போ வாங்க நம்ம எல்லாம் ஒரே கூட்டணியாக இருந்து நம்மளை பாதுகாப்போம், இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது சகோதரத்துவத்தோடு தான் இன்றைக்கி ஈரான் வந்து திரும்பவும் அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து அவங்க ஏற்காமல் மதிக்காமல் அவங்களுக்கு திரும்ப அந்த தவறான சிந்தனையிலேயே மேலும் வந்து அவங்களுக்கு வந்து சதி செய்கிற சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ கூட இவ்வளோ நடந்ததுக்கப்புறம், இவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லியும் அவங்க திரும்பவும் இஸ்ரேலையும் அமெரிக்கா கூடயும் தான் சவுதியும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் திரும்ப பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு வந்து தளங்களை ஒதுக்கி அவங்க திரும்பவும் தாக்குதல் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க போகிறதாக செய்திகள் வருகிறது. மேலும் இது மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னா போர் சூழல் வந்து மேலும் கடுமையாக தான் ஆகுமே தவிர முடிவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது அரசியல் வட்டாரத்தில் உள்ள அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு எல்லாம் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பிடிக்குங்க. மேலும் இந்த போர்ச்சூழல் இல்லாமல் ஒரு நிரந்தரமான அமைதியான உலகமாக இந்த உலகம் வாழ்வதற்கு எல்லாம் உள்ள இறைவனிடம் நாமும் பிரார்த்திப்போம், நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க. உங்களிடம் சொன்ன அனைத்து செய்திகளையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. பாய், வணக்கம், நன்றி.